நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. லட்சக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை கொட்டி நவீன முறையில் கட்டப்பட்ட கழிப்பறை கட்டடம் ஒரு புறம் மாட்டுத் தொழுவமாகவும் மறுபுறம் வடமாநிலத்தவரின் குடியிருப்பாகவும் மாறி அவல நிலையில் இருக்கும் காட்சிகள்தான் இவை. சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட வீரராகவபுரம் காடுவெட்டி பகுதியில் தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 36,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொது கழிப்பிடம் ஒன்று நவீன முறையில் கட்டி முடிக்கப்பட்டது. பொதுமக்கள் வசிப்பிடத்திற்கு மைய பகுதியிலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகிலேயும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த கழிப்பிடத்தை இதுவரை அதிகாரிகள் திறக்காத நிலையிலும் அது முற்றிலுமாக மாட்டுத் தொழுவமாகவும் வடமாநிலத்தவர் ஆக்கிரமிப்பிலும் சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீரராகபுரம் அரசு மருத்துவமனை அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவறையில் 2 இந்தி வடமாநிலத்தார் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கழிப்பறை பீங்கானை மூடிவிட்டு அதன் மீது பலகை வைத்து சமையல் செய்யும் வடமாநிலத்தவர் இருவர் ஒவ்வொரு கழிவறையையும் தனித்தனியே பொருட்கள் வைக்க பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக ஒரு கழிவறை முழுக்க காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் வைக்கப்பட்டு சமையலறையாக மாற்றப்பட்டு இருந்தது. மலம் கழிக்கும் இடத்தில் உணவு சமைக்கப்படுவது அதிர்ச்சி அளித்த நிலையில் மறுபுறம் ஒரு கழிவறை ஸ்டோர் ரூமாக காட்சியளித்தது. அது மட்டுமன்றி சிறுநீர் கழிக்கும் சிங்குகளில் புத்தகம் வைக்கப்பட்டும் ஆடைகள் உலர்த்தப்பட்டும் காட்சியளித்தன. இதுகுறித்து நமது செய்தியாளர் அஜய் நேரில் சென்று பார்வையிட்டதோடு அங்கிருந்த வடமாநில இளைஞர்களிடம் கேள்வி எழுப்பினார். செய்தியாளரை கண்டதும் திருவன முழித்த இளைஞர்கள் தாங்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் என்றும் புதூரில் பெயிண்ட் அடிக்கும் வேலை பார்த்து வருவதாகவும் கூறினர். அது மட்டுமன்றி கடந்த 1 மாதமாகவே இங்கு குடியிருந்து வருவதாகவும் கூறினர். पेंट அப்புறம் பெயிண்ட் ஒர்க் அப்புறம் இங்கே அமௌண்ட் ரெண்ட் வாடகை कितना रुपया வாடகை இல்லை அப்புறம் பெயிண்ட் முடிச்சிட்டு அப்புறம் ஆனால் இந்த இளைஞர்கள் 3 மாதங்களுக்கு மேலாக குடியிருந்து வருவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கோயில் வேலைக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் என எண்ணிதான் இளைஞர்களை எதுவும் கேட்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இது ஒரு புறம் இருக்க பெண்கள் கழிப்பறை முழுவதும் மாட்டுத் தொழுவங்களாக மாற்றப்பட்டு சாணங்கள் நிரம்பி கிடந்தது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 வடமாநிலத்தவரும் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு ஓட்டம் பிடித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சம்பந்தப்பட்ட கழிப்பிடம் ஒப்பந்ததாரர் வசமே இருப்பதாகவும் இன்னும் அரசிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் கூறினர். அரசிடம் ஒப்படைக்கப்படும் வரை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற போலீசார் இருப்பினும் இதுகுறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்தனர். மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட கழிப்பறை கட்டடம் சட்டவிரோதமாக வடமாநிலத்தவர்களுக்கு வாடகை விடப்பட்டுள்ளதா அல்லது கேட்பாரற்று கிடப்பதால் அவர்கள் அங்கேயே குடித்தனம் நடத்துகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பணிகள் முடிக்கப்பட்டும் குறித்த நேரத்தில் அரசிடம் கழிப்பறையை ஒப்படைக்காத ஒப்பந்ததாரர் மீதும் அதனை கண்காணிக்க தவறிய அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் செய்தியாளர் அஜய். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.